தமிழ்நாட்டில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி பார்க்குற ஒரு ஷோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ. ஸோ இது இதுக்கு முன்னாடி அதர் லாங்குவேஜில் ஹிந்தி மற்றும் அதர் லாங்குவேஜில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ இது தமிழுக்கு வந்ததுக்கப்புறமா கடந்த 7 வருஷமாக உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு திரு கமலஹாசன் அவர்களால் லாஸ்ட் சீசன்லையோ அது முந்தின சீசன்லையோ கமலஹாசன் நடுவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை வச்சதுக்கு அப்புறமாக இந்த சீசனில் பிக் பாஸ் சீசன் 8ல் நான் கலந்து கொள்ள முடியவில்லை, என்னுடைய பர்சனல் ரீசன் காரணமாக இதில் நான் கலந்துக்கலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்த ஹோஸ்ட் யார் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா, நயன்தாரா ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அடிபட்டுருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ மக்கள்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆகணும்னா அதாவது கமலஹாசன் மாதிரி இல்லை, கமலஹாசனை விட ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கினா நல்லாயிருக்கும், விஜய் சேதுபதி இது கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விஜய் டிவி விஜய் சேதுபதியை அஃபீஷியலாக இவர் தான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு லாஸ்ட் 1 வீக் முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 8 தொடங்குது அப்படிங்கிற மாதிரி அறிவித்து இவர் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிறதே அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இன்றைக்கி காலையில் இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட ஃபஸ்ட்டு ப்ரோமோ வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ வழக்கம் போல் சோஷியல் மீடியாவிலையோ இல்லை விஜய் டிவிலையோ ஜஸ்ட் ஒரு ப்ரோமோவை போடாமல் மக்கள் முன்னாடி மக்கள் மத்தியில் இந்த ப்ரோமோ வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு ப்ரோமோ காலையில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரோமோ தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, விருதுநகர் இந்த மாதிரி சொல்லிட்டு மாநகராட்சியில் பொது இடங்களில் மக்கள் பார்வைக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 8ஓட ப்ரோமோ வெளியிட போகிறேன் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. மக்கள் முன்னாடி வெளியிட போகிறேன்னு சொன்னதுனால என்னவோ இந்த ப்ரோமோ ஃபுல்லாக மக்கள் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. இப்போங்க போன சீசன் பார்த்துருப்பீங்க, அதுக்கு முந்தின சீசன் பார்த்துருப்பீங்க. இந்த பிக் பாஸில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளாக இருக்கட்டும், அதாவது ஹோஸ்ட் தட்டி கேட்காத சில விஷயங்களை மக்கள் சோஷியல் மீடியாவிலையும் மற்ற விஷயங்கள்லேயும் யூடியூப் சேனல்லையும் தட்டி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு அறிவுரை கூறுற மாதிரி மக்களே அறிவுரை கூறுற மாதிரி ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோமோவை பற்றி நம்ம டீகோட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதில் மிக மிக முக்கியமாக இதுக்கு முன்னாடி 7 சீசனாக பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த திரு கமலஹாசன் அவர்களை கலாச்சி ஒரு கிளிப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த மொத்தமாக இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ரோமோ ஸ்டார்ட் ஆன உடனே விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கோட்டை மாடிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டெய்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டீங்க, உங்களோட ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திரு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு காரில் வராங்க. அந்த கார் டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் கார் வளம் போனால் போதாது சார், ஊர்வலம் போகணும் பிக் பாஸில் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா மட்டும் போதாது, கடந்த 7 சீசன்களாக இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. அது யாராலையுமே மறுக்க முடியாது. கமலஹாசன் மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற நம்மளே நிறைய விமர்சிச்சிருக்கோம். கமலஹாசன் இந்த விஷயத்தில் இப்படி பேசியிருக்கலாம், இந்த இடத்துல இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கலாம். பட் ஆனால் அந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது போன சீசன் வரைக்கும் குறையாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. டிஆர்பி அப்படிங்கிறது குறையாமல் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொகுத்து வழங்கும் போது இந்த நிகழ்ச்சி பட்டி தொட்டி எங்கும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் ரியல் வெற்றி, அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற மாதிரி கார் டிரைவர் ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி அவர்கள் வாக்கிங் வர மாதிரி ஒரு கிளிப் ஒன்று காமிக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் விஜய் சேதுபதி அவர்கள் அது மக்களில் ஒருத்தவராக அவர் என்ன அட்வைஸ் சொல்கிறாருன்னா, சேதுபதி இதில் டாமினன்ஸ் இருக்கும், குரூப்பிசம் இருக்கும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் ஓட விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓடிக்கிட்டே இதை சொல்கிறாங்க. அதாவது வாக்கிங் போய்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டாக வச்சு இந்த டாமினேட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, பிக் பாஸில் ரொம்பவே அரகண்டாக பிக் பாஸ் சீசன் 6ல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு போட்டியாளருக்கு வெற்றியாளராகவே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப அரகண்டாக ஆடுற பிளேயர்லாம் நீங்கள் ஓட விடணும். அதே மாதிரி இந்த குரூப்பிசம் பண்ணுவாங்க. ஸோ இவங்களையுமே நீங்கள் கண்டிக்கணும், ஓட விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கிளிப் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஒரு காய்கறி கடையில்
ஒருத்தங்க வந்து காய்கறியில் வந்து நல்லது எது கெட்டது எதுங்கிறது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். பட் ஆனால் மனுஷங்களில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, இல்லை பார்க்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே ஒரு நெகட்டிவ் ஃபீல் கிடைக்கும். பட் ஆனால் அவங்க உண்மையுமே குட் ஹார்ட்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில கடந்த காலங்களில் நமக்கு பிடித்த ஒரு ஆள், ஒரு பிரபலம் வந்து வெளியில் வந்து நமக்கு ரொம்பவே பிரபலமாக ரொம்ப பிடிச்சிருக்கோம். அதே போட்டியாளர் உள்ளே போயிட்டு வந்து அவங்களோட ரியல் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள மேலே வந்து ரொம்ப இவங்க இப்படியா அப்படின்னு வந்து ஹேட்ரெல்லாம் வந்து பரப்ப ஆரம்பிச்சிருப்போம். அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே போயிட்டு அவங்க வந்து ஒரு நாள் 2 நாள் நடிக்கலாம், ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் நடிக்கவே முடியாது. அவங்களோட ரியல் கேரக்டர் வெளிப்படும். அப்படி ரியல் கேரக்டர் வெளிப்படும் போது நம்ம பிடிச்சி ரசித்த சில செலிபிரிட்டியுமே உள்ளே போயிட்டு ஒரு மாதிரி நடந்துக்கும் போது அவங்கள நம்ம வெறுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். ஸோ அதனால் பார்த்த உடனே இவங்க இப்படி தாங்கிறத வந்து முடிவு பண்ணிட முடியாது, தீர விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னா வந்து பீச்சில் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கிளிப் ஒன்று வருது. ஸோ அந்த கிளிப்பில் வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, அந்த பையன் வந்து விஜய் சேதுபதி அங்கிள் தப்பாக விளையாடுனா என்ன கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போன சீசன் பார்த்தவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கிளியராக புரியும். என்ன காரணம் வந்து போன சீசனில் தான் இந்த கார்டுங்கிறது அடிக்கடி வந்து பறந்துகிட்டு இருந்துச்சு. எல்லோ கார்டு, ரெட் கார்டு, க்ரீன் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய கார்டை வந்து போன சீசனில் நான் பார்த்துருப்போம். இது முந்தின சீசனில் கூட அந்தளவுக்கு நான் பார்த்துருக்க மாட்டோம். போட்டியோட அந்த இதுவே வந்து டைமென்ஷனே மாறிடுச்சு. அதாவது இப்படி ஆடினா இப்படி நம்ம வந்து எல்லார்ட்டுமே வந்து ஒரு கெட்ட பேர், உள்ள இருக்கவங்கள்ட்ட கெட்ட பேர் எடுத்து நம்ம தனிமைப்படுத்தப்பட்டால் வெளியில் மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு சில போட்டியாளர்கள் வந்து உள்ளே வந்து அரகண்டாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு மேலே எழுந்த விமர்சனங்களாக இருக்கட்டும், போன சீசனில் இது வந்து ஓப்பனாகவே பேசலாம். பிரதீப்புக்கு ரெட் கார்டை கொடுத்து கமலஹாசன் வெளியில் வாங்கின திட்டுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலுமே மறந்துட முடியாது. அந்த அளவுக்கு வந்து கமலை வந்து வறுத்து எடுத்துட்டாங்க. அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட அந்த பர்சனலாக போயிட்டு அவரை நொங்கு எடுத்து திட்டுற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி கார்டு யார் யாருக்கு எது கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக எப்படி ஆடுறாங்களோ அதை பொறுத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பையன் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு காய்கறி கடை, வாக்கிங் போகிற இடத்துல ஒரு கார் டிரைவர், இந்த மாதிரி மக்களில் ஒருத்தவங்க எல்லாருமே வந்து விஜய் சேதுபதிக்கு அட்வைஸ் பண்ணுறதா தான் ஒரு ப்ரோமோ வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக என்ன காமிக்கிறாங்க, ஒரு பஸ்ஸில் வந்து நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு ப்ரெக்னென்ட் லேடி நிற்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் உட்காருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து இடம் கொடுத்து ஒரு இலகன மனசாக வந்து காமிக்கும் போது அங்கே இருக்க ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரோ இந்த இலகன மனசுலாம் வந்து 12B இருக்கட்டும், பிபியில் இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து கட் அண்ட் ரைட்டாக இருங்க, யாருக்கு தப்பு பண்ணாலும் சரி, யாரு இதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலுமே நியாயப்படி ஒரு தீர்ப்பை கொடுங்க, அவங்களுக்கு வந்து கட் அண்ட் ரைட்டாக அவங்க பண்ணுற தப்பை வந்து சுட்டி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இலகன மனசா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருக்கட்டும், இலகன மனசா இருக்காதீங்க அப்படிங்கிறதா வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து பீச்சில் நம்மளை விஜய் சேதுபதி போயிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி வந்து ஒரு கிளிப்புங்க. ஸோ அந்த பஜ்ஜியில் வந்து ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றாரு. அதுக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, தம்பி வாழைக்காய் மாதிரி வளவலன்னு இல்லாமல் கரெக்டாக மிளகா பஜ்ஜி மாதிரி சுருக்குன்னு எதுவாக இருந்தாலும் கேட்டுருக்கு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிளியராக தெரியுது யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து. ஏன்னா வந்து கடந்த 7 சீசனில் பார்த்தவங்களுக்கு கிளியராக தெரியும், ஒரு தப்பு நடந்துச்சு, ஒரு பிரச்சனைனா கமலஹாசன் அவர்கள் வந்து டைரெக்டாக வந்து நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பண்ணாதான் அப்படிலாம் இங்கே எந்த இடத்துலையுமே கண்டிச்சிருக்க மாட்டார். அதை சுற்றி ரவுண்டாக்கி எடுத்து வந்து வட்டமாக்கி அது கடைசி வரைக்கும் அவர் என்ன கருத்து உண்மையுமே அவங்களை கண்டிச்சாரா கண்டிக்கலையான்னு சொல்லிட்டு மக்களாகி நமக்கே வந்து குழப்பம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பேசி பிடிச்சிட்டு போனால் நமக்கு குழம்புற அளவுக்கு வந்து வளவலன்னு இருக்கும். ஸோ அதை தான் வந்து கமலஹாசனையே விஜய் டிவி அட்டாக் பண்ணுற மாதிரி வளவலன்னு இல்லாமல் சுருக்கு நறுக்குன்னு வந்து அப்படி கேட்டிருக்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சீனில் வந்து சலூன் கடையில் வந்து விஜய் சேதுபதி எல்லாருமே எனக்கு அட்வைஸ் பண்ணி கருத்து சொல்லி சாவடிக்கிறாங்கடா அந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதுனால, நீ ஏன்டா பம்மிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஒரு கருத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ப்ரோ இதே தான் ப்ரோ நானும் சொல்கிறேன், பம்மிக்கிட்டு இருப்பாங்க, அதாவது வீக்கெண்ட் வந்துட்டா பம்மிக்கிட்டு இருப்பாங்க, வீக் டேஸில் வந்து ரொம்பவே வந்து அரகண்டாக இருப்பாங்க, நீங்கள் தான் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் ஒரு அட்வைஸை போட்டு விட கடைசியில் விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாருன்னா, ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ப்ரோமோ முடிக்கிறாங்க. ஸோ இதில் நமக்கு புரிகிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரோமோ முழுக்க மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுத்தான் நீ நடக்கணும் அப்படிங்கிறதா வலியுறுத்துது. இதுக்கு கடந்த கால சீசன்களை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க.
நம்ம ஓட்டு போடுவோம், நம்ம ஓட்டு போடுற போட்டியாளர் சம்மந்தமே இல்லாமல் வந்து வெளியேற்றப்படுவாங்க. ஓட்டு போடாத போட்டியாளர் அவங்களோட டிஆர்பிக்காக உள்ள நிறைய பேர் வச்சுருந்துருக்காங்க. இது கடந்த காலம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களோட மனதில் என்ன இருக்குது, மக்களுக்கு யார் பிடித்த போட்டியாளர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் ஷோவை நடத்துங்க அப்படிங்கிறதையே அவங்களே போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க அதை நடந்துப்பாங்களா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் இது எப்படி வரப்போகுது, கமலஹாசன் இல்லாத ஒரு ஷோ, இப்போ கமலஹாசன் இல்லாமல் கிட்டத்தட்ட 7 வருஷமாக கமலஹாசன் ஹோஸ்ட் பண்ணியிருந்த ஷோ முதல் முறையாக விஜய் சேதுபதி கையில் போகுது. ஒருவேளை இந்த ஷோ வந்து ஃப்ளாப் ஆச்சுன்னா அதுக்கு முழு காரணமாக வந்து விஜய் சேதுபதி மேலே போட்டுருவாங்க. ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அவருக்கு தான் கிரெடிட் வரும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த சீசன் எப்படி இருக்குது, எப்படி போக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் 8 வந்து யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேரை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ரூமர்ஸு கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட லாஸ்ட் சீசனில் இந்த மாதிரி தான் நிறைய பேர் போட்டாங்க. ஆனால் இவங்க சொன்னவங்க ஒருத்தர் 2 பேர் தான் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த சீசனில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். அதோட அஃபிஷியலாகவோ இல்லை அன்அஃபிஷியலாக நமக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சா அதை பற்றி ஒரு கண்டென்ட்டோட வீடியோ ஒன்று பார்க்கலாம். ஸோ அடுத்த பிக் பாஸ் பற்றிய ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது